ஹாய் ஃப்ரெண்ட், வாங்க டீ கடையில நல்லா புசு புசுன்னு பஜ்ஜி சுடுவாங்க இல்லையா? அந்த போல ஒரு சிலருக்கு வரல அப்படின்னு சொல்லுவாங்க. அது எப்படின்னு சொல்லி நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. புதுசா பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் எப்படி செய்யறதுன்னுட்டு. ஒரு பாத்திரம் கிண்ணம் கொஞ்சம் அகலமா இருக்கிற மாதிரி எடுத்துக்கலாம். மாவு பேசுறதுக்கு ஈஸியா இருக்கும் பஜ்ஜி போடுறதுக்கு. அதனால 200 கிராம் தண்ணி சேர்த்துக்கலாங்க. தண்ணி ஊத்திட்டு அதுல 2 சிட்டிகை சோடா மாவு சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்கலாங்க. வெறும் மிளகாத்தூள் அது 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சாதா மிளகாத்தூள் தான், காஷ்மீரி சில்லி நான் சேர்க்கல. இருந்தா சேர்த்துக்கோங்க நீங்க. 1 சிட்டிகை பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். கடலை மாவு நான் வீட்லயே அரைச்ச கடலை மாவு 2 கரண்டி சேர்த்துக்கிறேங்க. 2 கரண்டி 300 கிராம் கடலை மாவு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு கடையில வாங்கி பேக்கெட்ல சேர்த்துக்கிறது இருந்தாலும் சேர்த்துக்கலாம், உங்க விருப்பம் அது. பச்சரிசி மாவு, பச்சரிசி கழுவி காய வச்சு அரைச்சு ரெடியா வச்சிருக்கேன் மாவு. அதுல இருந்து 1 கரண்டி எடுத்துக்கிட்டேன். 1 கரண்டி 150 கிராம் பச்சரிசி மாவு. 1 சிட்டிகை கலர் பவுடர் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு விருப்பமா இருந்தா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா பரவாயில்ல, விட்டுறலாம். ஒரே 1 சிட்டிகை மட்டும் கலர் பவுடர் சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சுக்கலாம். அந்த மாவை நல்லா புசு புசுன்னு வரும் அந்த மாவு பிசையும் போதே. ஏன்னா சோடா மாவு சேர்த்துட்டு இருக்கோம் இல்லையா? அதனால கண்டிப்பா சோடா மாவு சேர்த்தாகணும். அப்பதான் நல்லா இருக்கும், புசு புசுன்னு வரும் பஜ்ஜி. நல்லா கைவிட்டு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. தண்ணி தேவையான அளவு கொஞ்சம் கொஞ்சமா தெளிச்சு தெளிச்சு பிசைஞ்சுக்கோங்க. ஏற்கனவே நம்ம 200 கிராம் தண்ணி சேர்த்திருக்கிறோம் பாருங்க. நல்லா இந்த மாதிரி அடிச்சு பிசைஞ்சுக்கோங்க. நல்லா கட்டி இல்லாம பிசைஞ்சிட்டு அவ்வளவுதான். சால்ட் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கோங்க. கரெக்டா இருந்தா விட்டுருங்க, பத்தலைன்னா லைட்டா சேர்த்துக்கலாம். நான் கரெக்டா இருந்தது எனக்கு, நான் போட்ட அளவு. மாவு ரெடியா இருக்கு. இப்போ சட்னி அரைச்சு ரெடியா வச்சிடலாம். சட்னி முக்கியமா தேவையில்லையா பஜ்ஜிக்கு? ஒரு சில்லு தேங்காய் பத்தை, 4 பூண்டு பல்லு, 1 காஞ்ச மிளகாய், 3 பச்சை மிளகாய் சேர்த்திருக்கேன். ஒரு டேஸ்டுக்காக காஞ்ச மிளகாய் 1 சேர்ப்பேன் நானு. உப்பு தேவையான அளவு சேர்த்து ஃபர்ஸ்ட் அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்க, மாவு வாழைக்கெல்லாம் தோல் சீவி ரெடியா இருக்கு. எண்ணெய் காஞ்சிட்டே இருக்கு. அந்த கேப்ல தான் நான் சட்னி ரெடி பண்றேன். டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. பாருங்க, அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்ப ஒற்றைக்கல்ல கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஒற்றைக்கல்ல ஒரு 50 கிராம் சேர்த்துக்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம பல்ஸ்ல விட்டு எடுத்துட்டு வந்துடணும். தேங்காய், பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்து அப்புறமேட்டுக்கு தான் நம்ம ஒற்றைக்கல்ல சேர்க்கணும். உடனே சேர்க்க கூடாது, அப்பதான் மசியும் தேங்காய். அதனால அப்படி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு எண்ணெய் காயிற கேப்ல நம்ம சட்னி போட்டோம். ரெடி ஆயிருச்சு பாருங்க. சட்னி அரைச்சுன்னு வந்துட்டேன். நான் இன்னைக்கு தாளிக்கல, பஜ்ஜிக்கு தானே, அதனால அப்படியே மிக்சியில இருக்கிறத ஒரு கிண்ணத்துல மாத்திட்டேன். கொஞ்சம் தண்ணி ஊத்தி அலசி ஊத்தி ரெடி பண்ணி வச்சுட்டேன். தாளிக்க விருப்பமா இருந்தா தாளிச்சுக்கோங்க நீங்க. நான் தாளிக்கல, நான் அப்படியேதான் பஜ்ஜிக்குன்றதுனால தாளிக்காத வச்சுட்டேன். மாவு ரெடியா இருக்குது. வாழைக்காய் 2 வாழைக்காய் நல்லா தோல் சீவிட்டு நைஸா வாழைக்காய் சீவிரத்துல சீவி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்க, இந்த போல நீல வாக்குல கட் பண்ணிக்கோங்க. நீளமா நைஸா சீவி வச்சுக்கோங்க, அதான் முக்கியம். நம்ம அருவாமனையில கூட நைஸா சீவலாம், தோல் எடுத்துட்டு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுதான் வேணும்ன்றது இல்லை. இப்போ மாவும் ரெடியா இருக்கு. நம்ம வாழைக்காவும் தோல் சீவி எல்லாம் ரெடியா கட் பண்ணி வச்சுட்டு இருக்கிறோம். எண்ணெய் கொஞ்சம் காயில, அதனாலதான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். எண்ணெய் காஞ்சுதான்னு பாத்துக்கலாம். நம்ம கொஞ்சம் எண்ணெயில போட்டு பார்த்தோம்னா தெரியும். அது உடனே மேல எலும்பி வந்துச்சுன்னா எண்ணெய் காஞ்சிச்சுன்னு அர்த்தம். அது உள்ளவே உட்கார்ந்து இருந்துச்சுன்னாக்க அந்த மாவு போட்ட மாவு காயில அப்படின்னு அர்த்தம். அதை வச்சு நீங்க தெரிஞ்சுக்கோங்க. எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ நான் பாருங்க, வாழைக்காய் இந்த 1 கட் பண்ணதை எடுத்து பாருங்க, அதுல துவைச்சிட்டு ரொம்ப தடியே வரக்கூடாது. இந்த பக்கம் ஒரு தடவை தடவிட்டீங்கன்னா அப்படியே கரெக்டா சமமா வரும். அதுக்காக தான். இல்லைன்னா கொஞ்சம் மேடு பள்ளமா வர மாதிரி இருக்கும், மாவு அதிகமா இருக்கிறதால, கொஞ்சம் கம்மியா இருக்கிறதால அப்படி. அதனால இது போல பண்ணிட்டு நம்ம ஒன்னொன்னா சேர்த்துக்கலாங்க. அந்த எண்ணெயில கேப் எவ்வளவு இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஒன்னோட ஒண்ணு நிறைய போட்டுட்டீங்கன்னா கசகசன்னு ஒன்னோட ஒண்ணு ஒட்டிக்கும். பாருங்க, கேப் எனக்கு 4 தான் போடுற அளவுக்கு கேப் இருந்தது. நான் 4 போட்டேன். 5 போடுற அளவுக்கு கேப் இருந்துச்சுன்னா பார்த்து சேர்த்துக்கலாம். பாருங்க, வேகட்டும்.
அது போட்ட உடனே கொஞ்சம் கலர் மாறின உடனே நம்ம ஒரு இது வச்சு திருப்பி விட்டுடலாங்க. நான் கம்பி வச்சிருக்கிறேன். கம்பி இல்லாதவங்க கரண்டியால கூட திருப்பலாம். கரண்டியால திருப்பும் போது மாவு பட்டுச்சுன்னா கொஞ்சம் பள்ளமாயிடும். அதனால கம்பி வச்சு திருப்பிக்கோங்க. அப்பதான் நல்லா இருக்கும். எங்கேயும் டச் அப் ஆகக்கூடாது அந்த பஜ்ஜில மாவுல. இத நல்லா திருப்பி விட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க. ரொம்ப எண்ணெய் அப்படியே இது பண்ணாம மீதமா சூடு இருக்கும்போது பாத்தீங்கன்னா, இது போல போட்டு ஒரு 2 நிமிஷத்துல வெந்துடுங்க. டக்குன்னு ரொம்ப நேரம் பிடிக்காது. அப்பப்ப திருப்பி விட்டுக்கோங்க. இல்லைன்னா ஒரே சைடு வெந்திருக்கும். ஒரு சைடு வேகாத மாதிரி இருக்கும். அதனால நல்லா திருப்பி விட்டு கலர் சேஞ்ச் ஆகி நல்லா வெந்ததுமே கொஞ்சம் நம்மளுக்கு தெரியும். அந்த கலர் சேஞ்ச் ஆனாவே தெரிஞ்சிரும் நம்மளுக்கு. நம்ம எடுத்துக்கலாம். இது போல ஏன் நம்ம கடையில போயிட்டு வாங்கணும்? நம்மளே செஞ்சுட்டா ஹெல்த்தியாவும் இருக்கும். நம்மளுக்கு கொஞ்சம் நிறைய சாப்பிடுற மாதிரியும் இருக்கும் இல்லையா? அதனாலதான். பாருங்க, நான் பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு. கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வந்துருச்சு. எடுத்துட்டேன் தட்டுல. இப்போ அடுத்து அடுத்த ஈடு போட்டுக்கலாம். நம்ம இது இருக்கட்டும். அடுத்த ஈடு போட்டுக்கலாம். இதே போலதான் நம்ம ஒரு வாட்டிக்கும். ஆனா எண்ணெய் மட்டும் கொஞ்சம் தேவையான அளவு பார்த்து போட்டுக்கோங்க. ஒன்னோட ஒண்ணு ஒட்டிக்கும். மாவு அப்படியே ஒண்ணு மேல ஒண்ணு போட்டீங்கன்னா வடை மாதிரி டக்கு டக்குன்னு நிறைய தட்டி போட முடியாது. இது ஒரு 4ஓ ஒரு 5ஓ அப்படி பார்த்துதான் போடணும் அந்த கேப்ல. அப்பதான் ஒட்டாம அழகா நல்லா வரும் பஜ்ஜி. பாருங்க, அடுத்தடுத்து போட்டுட்டேன். 4 போட்டாலே சரியா இருக்குது. இது நல்லா வெந்து வரட்டுங்க. வெந்து வரட்டும். நம்ம சட்னி ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன். உங்களுக்கு தாளிக்கணும் அப்படின்னாலும் இந்த கேப்ல நீங்க தாளிச்சு எடுத்து வச்சுக்கலாம் சட்னிய. இது பஜ்ஜிக்கு தாளிக்காம சாப்பிட்டாலே நல்லா டேஸ்டா இருக்கும். கலர் சேஞ்ச் ஆகி வந்துருச்சு. பாருங்க, எப்படி கொதன்னு வெந்துச்சு. இப்ப அடங்கி வந்துருச்சு அந்த சத்தம் எல்லாம். இப்ப வெந்துருச்சுன்னு அர்த்தம். நம்ம எடுத்துடலாம். அடுத்த ஈடும் நம்ம எடுத்துட்டோங்க. இப்ப பாருங்க, எப்படி அதுல அப்படியே புசு புசுன்னு இருக்குது பாத்தீங்களா மாவு. அந்த மாவு பக்குவமா பிசைஞ்சு ஓரளவுக்கு திட்டமா எடுத்து வச்சுக்கணுங்க. ரொம்ப தண்ணியாவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கட்டியாவும் இருக்கக்கூடாது. அதுதான் முக்கியம். பஜ்ஜி பாருங்க, புட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. சட்னி வச்சுட்டேன் நான் ஒரு கப்புல. சட்னி வச்சுட்டு அப்படியே கொதிக்குது. அதான் புட முடியல. அப்பா சுடு சுடு. அதனால சட்னி தொட்டு சாப்பிடுறேன் நானு, எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் நாம தான் டெஸ்ட் பண்ணணும் இல்லையா? எப்பயுமே எது சமைச்சாலும் ரொம்ப சூப்பரா இருக்குது. சட்னியோட தொட்டு சாப்பிடும் போது நம்ம ஏன் வேஸ்டா கடையில போய் வாங்குவானே, நம்ம வீட்லயே செஞ்சுட்டா போச்சு. எவ்வளவு ஈஸியா பாத்தீங்களா? மாவு பிசைஞ்சு ரெடி பண்ணிட்டேன். இதே போல நீங்களும் செஞ்சு பாருங்க. செம்ம டேஸ்டா இருக்கு. பாய். நீங்களும் செஞ்சு பார்த்து எப்படி வந்தது உங்களுக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.